إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال جل جلاله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாகிய அல்லாஹுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நேர்த்தியாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஊன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் இவ்வுலகில் அல்லது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது பெற்றோர்கள், உறவுகள், அனைத்து ஈமானிய உள்ளங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வுலகிலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவல்களாக எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை எமது வாழ்வில் முடிந்தளவு எடுத்தும் எவைகளை விட்டும் தவிர்ந்து விலகி வாழும்படி அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எமக்கு எச்சரிக்கை செய்து தடை விதித்திருக்கிறானோ அவைகளை விட்டும் நரகத்தின் கொடூரங்களை படித்து தெரிந்து அதை விட்டும் பயந்து அல்லாஹினுடைய மறுமை விசாரணையை பயந்து நாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசித்தவனாக என்னுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை இவ்வுலகிலே நமக்கு தந்திருக்கிறான். இந்த காலத்தின் அளவை யாராலும் எந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாலும் நிச்சயமாக உத்தரவாதம் அளிக்க முடியாது. யாராலும் உத்தரவாதமாக நான் நாளை உயிருடன் இருப்பேன், நான் இன்னும் 2 வருடங்கள் உயிருடன் இருப்பேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏற்கனவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தினுடைய கால அளவு பொதுவாக 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையிலே எமக்கு மத்தியில் எம்முடைய இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற
உத்தரவாதமற்ற நிலையற்ற வாழ்வு, எமது மரணம் நாளை வரக்கூடும் அல்லது அடுத்த நிமிடம் வரக்கூடும் என்ற அச்சத்தோடு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி ஒரு உண்மையான முஃமின் அல்லாஹுவின் திருப்தியை நாடி அல்லாஹினுடைய சந்திப்பை அவன் அல்லாஹினுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறானோ, அவ்வாறு வாழ்வதற்கான ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அது எமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நோய்களுடைய செய்திகளாக இருக்கலாம், அல்லது எமது மனம் திடுக்கிடக்கூடிய, மயிர் சிலுக்கக்கூடிய, அப்படியே புல்லரித்து போகக்கூடிய, நாம் எதிர்பாராத மரணங்களாக கூட இருக்கலாம். இவைகள் அனைத்தும் இந்த உலகத்தில் நாளைய தினம் நான் உயிருடன் இருப்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை என்ற எண்ணத்தோடு, மறுமை சிந்தனையோடு தன்னுடைய அமல்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அமல்களை அதிகரித்து மறுமைக்காக அவன் சேமித்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் நமக்கு இப்படியான நிகழ்வுகள் மூலம் எமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான், எமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா. யார் நல்லமல்களோடு மறுமையை சந்திக்கிறார்களோ, யார் மறுமைக்கான சம்பாத்தியத்தோடு இந்த உலகத்தில் நல்லமல்கள் செய்த நிலையில் மறுமையை வந்தடைகிறார்களோ அது அவர்களுக்கு நலவாக இருக்கும். யார் கெட்ட செயல்களோடு பாவங்கள் அதிகரித்த நிலையில் மறுமையை வந்தடைகிறார்களோ அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் அறியாமல் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் தகுலத் மவாசீனுஹு ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அந்த மறுமையில் எம்முடைய நலவுகள் கெடுதிகள் அனைத்தும் நிறுக்கப்படும், அளக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் எம்முடைய நலவுடைய அந்த பக்கம் பாரமாகிவிட்டால், கனத்துவிட்டால் அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அல் குர்ஆனில் எமக்கு சூரா அராஃபினுடைய 8வது வசனத்தில் நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இப்படி நல்லமல்களை இவ்வுலகில் மரணத்துக்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும். மறுமைக்கான சேமிப்பை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனோநிலையோடே நமது ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அந்த நல்லமல்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தால்தான் அந்த அமல்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் மறுமையை வரைக்கும் அதை நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நல்லமல்கள் என்றால் என்ன? இந்த நல்லமல்கள் எப்படி செய்யப்பட வேண்டும்? எதை பார்த்து இஸ்லாம் நல்லமல்கள் என்று சொல்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நல்லமல்கள் என்பதற்கு அரபியிலே அல் அமலு சாலிஹ் என்று சொல்வார்கள், அல்லது எமக்கு தெரிந்த இபாதத் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். இபாதத் என்ற வார்த்தைக்குரிய வரைவிலக்கணம் இந்த இடத்திலே நாம் தெரிந்திருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வினுடைய மறுமையினுடைய திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக நிலைத்து செய்யக்கூடியவர்களாக எமக்கு மாறலாம். இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வயர்தாஹு. ஒவ்வொரு செயல்பாடுகளும் பொதுவான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி எடுக்கக்கூடிய ஒரு சொல்தான் நல்லமல்களுக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். எதையெல்லாம் அல்லாஹ், எந்த செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் விரும்புகிறானோ, எந்த செயல்பாடுகளை எல்லாம், எந்த சொற்களை எல்லாம் அல்லாஹ்
பொருந்திக் கொள்கிறானோ அது இரகசியமான சொற்களாக இருக்கலாம், இரகசியமான செயல்களாக இருக்கலாம், அல்லது பகிரங்கமான செயல்களாக அல்லது சொற்களாக இருக்கலாம். இப்படியான செயல்களில் அல்லாஹ் எதனை விரும்பி பொருந்திக் கொள்கிறானோ அதுதான் நல்லமல்கள் என்று அறிஞர்கள் இந்த நல்லமல்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி இருப்பதை நமக்கு பார்க்கலாம். இபாதா என்ற வார்த்தை பிரயோகத்துக்கு வரைவிலக்கணப்படுத்தி இருப்பதை நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எம்மால் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலையும் பார்த்து அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இவைகள் ஒன்றும் இல்லாத நிலையில் சுயமாக எமக்கு எந்த ஒரு அமலையும் அமல் இதற்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லும் அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்குமே வழங்கப்படவில்லை என்பது ஒரு ஆணித்தரமாக நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு மத்தியிலே எத்தனையோ செயல்பாடுகள் நல்ல காரியங்களாக அலங்கரிக்கப்படுகின்றன. நம்முடைய இந்த உலக மோகத்தோடு உலகத்தினுடைய ஏனைய மதங்களுடைய நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதுவும் நல்ல செயல்தானே, இதுவும் நல்லொரு காரியம்தானே, இதுவும் நல்ல வார்த்தைகள் தானே, இதுவும் அரபியில தானே இருக்குது என்ற ஒரு பொதுப்படையான ஒரு மூடலான செயல்பாடுகள் சிலதை எம்முடைய உள்ளங்கள் இபாதாக்கள் கிடைக்கும் அந்த இபாதாக்களுடைய வரையறைக்குள் கொண்டு வந்து சேர்க்க பார்க்கும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் அப்படியான எந்த செயல்கள் எமக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் நாம் கண்டாலும் நாம் யாரிடத்தில் இருந்தாவது செவியுற்றாலும் இதற்கு அல்லாஹ்வினுடைய கட்டளை இருக்கிறதா, இதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை உரசி பார்த்துவிட்டுத்தான் இது இபாதத் என்ற தீர்மானத்துக்கே நாம் வர வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அவ்வாறு நாம் செய்யாவிட்டால் அது அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கும் பொருத்தத்துக்கும் மாற்றமாக அல்லாஹ்வினுடைய வெறுப்பை மறுமையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை நமக்கு ஏற்படும். நல்ல விஷயம் என்று இந்த உலகத்தில் நாம் செய்துவிட்டு மறுமைக்கு போய் பார்த்தால் அந்த மறுமையில் அவைகளெல்லாம் வெறும் பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று, ஏன் அதன் மூலம் செய்த செயல்பாடுகள் நன்மை என கருதி செய்த செயல்பாடுகளுக்கு அல்லாஹ்வின் தண்டனை கூட கிடைக்கக்கூடிய நிலை தெளிவற்ற நிலையில் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையோடு அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்களோடு அல்லாஹ்வினுடைய இறை கட்டளையாகிய அல் குர்ஆனோடு உரசி பார்க்காத நிலையில் செயல்பாடுகளை சொற்களை நாம் தீர்மானித்து செய்வோமாக இருந்தால் அந்த கேவலமான ஒரு நிலை நமக்கு ஏற்படும் என்பதை நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்லமல்கள் அல் அமலு சாலிஹ் என்பதோடு ஒரு விடயம் பிணைந்திருக்கிறது. ஒரு விடயத்தை அல்லாஹ் இந்த அமலு சாலிஹ் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ இடங்களில் அல் குர்ஆனில் இன்னொரு விடயத்தை சொல்கிறான். அதுதான் ஈமான் என்ற வார்த்தை பிரயோகம். ஈமான் என்றாலும் நாம் பொதுப்படையாக எல்லாவற்றையும் இந்த மார்க்கத்தோடு தொடர்பான எல்லா வணக்க வழிபாடுகளையும் மேலோட்டமாக பயான்கள் மூலம் தெரிந்து கொள்வதைப் போல, மேலோட்டமாக ஒரு அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஒரு மூலவிட்ட அதை அறிந்து கொள்வதைப் போல அதை ஆழ பதிய வைத்தவர்களாக, அதனை உட்கார்ந்து படித்து தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையற்றவர்களாக நாம் இருப்பதைப் போல நாம் ஈமான் என்றால் நம்பிக்கை அப்படித்தான் விளங்கி வச்சிருக்கிறோம். ஈமான் என்றால் நம்பிக்கை என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் ஏகபித்த அறிஞர்களுடைய வரைவிலக்கணத்தின்படி இந்த ஈமான் என்றால் என்ன தெரியுமா? லஃப்துல் லிசான், ஒருவன் நாவினால் மொழிந்து வதஸ்தீகும் பில் கல்ப், அவனுடைய உள்ளத்தால் உண்மை என ஏற்றுக்கொண்டு வஅமலும் பில் ஜவாரிஹ், அவனுடைய உறுப்புகளால் அந்த ஏற்றுக்கொண்ட அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த மூன்று அம்சங்களும் பொதிந்திருக்கக்கூடியதை ஈமான் என்று நல்லறிஞர்கள் எமக்கு வரைவிலக்கணப்படுத்தி இருப்பதை நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஈமான் என்பது நாம்
உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அதனை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்தி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால், இன்று அமலு சாலிஹ் என்ற நல்லமல்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்தும் அதிகமான இடங்களில் அதற்கு முன்னர் இந்த ஈமான் என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எமது உள்ளத்தை மையப்படுத்தி இந்த அமல்கள் அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் இப்படியான வாசகங்கள் மூலம், இந்த ஈமான் என்ற வார்த்தை பிரயோகத்தின் மூலம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எமது உள்ளம் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டால், எமது உள்ளம் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டால் அதை நாம் இழந்தால் நமக்கு கவலை வரும். அதை இழந்தால் நம்முடைய மனசு சஞ்சலப்படும். அதன் மூலம் நம்முடைய மனசுக்கு ஒரு ஃபிட் இல்லாமல் இருக்கும். அப்படியான ஒரு நிலை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரியங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, எமது மனைவி மக்களை நாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமது பிள்ளைகளை நாம் உள்ளத்தால் நேசிக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்விடத்தை, நம்முடைய வாகனத்தை நாம் உள்ளத்தால் நேசிக்கிறோம். உள்ளம் அவைகளை என்னுடைய சொத்து, எனக்கு தேவையானது என்று அவைகளை உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவைகளை நம்முடைய உள்ளம் நேசிக்கிறது. அதன் காரணத்தினால்தான் நம்முடைய கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் நம்முடைய கையில் இல்லாட்டி ஒரு கையே இல்லாததை போல, நாம் ஓடிக்கொண்டிருந்த வாகனம் நம்மிடத்தில் இல்லாட்டி ஏதோ ஒரு இழப்பை போல, நமக்கு இருந்த வீடு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இல்லாமல் போனால் அதை போன்ற பிரச்சனை யாருக்குமே வராததை போல ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஒரு நாம் அதை நினைத்து கவலைப்படுவோம். அந்த இழப்பை நாம் உணர்வோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்டியலில் அல்லாஹ் எமக்கு மறுமைக்கான சம்பாத்தியமாக சொல்லக்கூடிய நல்லமல்கள் எந்த அளவுக்கு எமக்கு மத்தியிலே உள்ளம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு கணமாவது திரும்பி பார்த்திருக்கிறோமா? ஏன் அமல்களில் இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று கடமையான செயல்பாடுகள். இந்த கடமையான அமல்களை நாம் தவற விடுவோமாக இருந்தால் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது அதற்கான தண்டனையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான். ஆனால் கடமையை விட்டால், தொழுகையை விட்டால் அதற்கான தண்டனை இருக்கிறது. ஜக்காத்தை சரிவர கொடுக்காவிட்டால் அதற்கான தண்டனை இருக்கிறது. அவன் வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யாவிட்டால் அதற்கான தண்டனை இருக்கிறது. இது கடமையான அமல்கள். இது அல்லாத சுன்னத்தான நஃபிலான எத்தனையோ எமது நன்மைகளை சம்பாதித்து கொள்ள முடியுமான எத்தனையோ செயல்பாடுகள் என்ற பகுதி இருக்கிறது. இந்த கடமையான அமல்கள் இருக்கிறதே, இந்த கடமையான அமல்களை விட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு கவலை வருதா? இன்றைக்கு எனக்கு நான் சொபகு தொலை கிடைக்கலேண்டா, நான் சிம்பிளாக எழும்பி வெரி சிம்பிளாக நாம் கடைக்கு போய் எமது நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம். எனக்கு ஒரு வக்து தொழுகை மிஸ் ஆகிவிட்டால் அதனுடைய கவலை எப்போதாவது ஏற்பட்டிருக்கிறதா? ஏன்ற பிள்ளை தொழுகக்கூடிய வயதை அடைந்தும் தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் என்னுடைய மனசு குறுகுறுத்து கொண்டே இருக்கிறதா? ஒரு நிலையிலாவது அமல்களை நாம் இப்படி நோக்கி இருக்கிறோமா? கடமையான அமல்களையாவது இப்படி நோக்கி இருக்கிறோமா? இல்லை சகோதரர்களே. எமது உள்ளங்கள் வெறுமனே இந்த உலகத்தோடு எம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதை போன்ற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். அன்புள்ள உறவுகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாலும், உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் நேசித்து நாம் 2 ரக்காத்துக்கள் தொழுதாலும் அதனை நாம் இன்னொரு நாளைக்கு செய்ய கிடைக்காவிட்டால் அதை நினைத்து கவலைப்படுவோம். நான் இன்று சுபகுட முன் சொன்ன தொழலையே, மனசுக்கு ஃபிட்டே இல்லை, நான் இன்று ஒரு சதக்காவை கொடுக்கலையே, நான் இன்றைய தினம் ஏதாவது ஒன்றை கொடுக்கணுமே என்ற நிலையில் அவனுடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருந்தால், அவனுடைய உள்ளத்தில் அந்த கவலை ஏற்பட்டு கொண்டே இருந்தால், அவன் அதன் மூலம் மறுமைக்காக அதற்கான நிவர்த்தி செய்யக்கூடிய வழியை அவன் தேடுவான். அவன் அதிலே இன்னொரு நாளைக்கு அந்த அமல்கள் அவனால் தவறவிடப்படக்கூடாது என்பதில் அவன் மிக 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 நுணுக்கமாக இருப்பான், மிக கவனமாக நடந்து கொள்வான்.
நேற்று தவறிட்டு இன்றைய தினம் என்னால் தப்பிவிடக்கூடாது, அது இன்றைய தினமும் என்னால் தவறவிடப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவன் மிக கவனமாக இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்கள் என்ற பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை, ஏதாவது ஒரு அமலை நாம் அப்படி நினைக்கிறோமா சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள். நாம் இந்த அமல்களுக்குரிய கூலி நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு, இந்த உள்ளத்தால் நேசித்து அந்த அமல்கள் தொடர்ச்சியாக எமக்கு மத்தியில் செய்யப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அதாவது கொஞ்சம் அமல் செய்வதாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக செய்யப்படுவதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். நாம் செய்வது, நாம் கொடுக்கிற தர்மம் 100 ரூபாயாக இருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக நாம் அந்த தர்மத்தை, அந்த இபாதத்தை செய்வதாக இருந்தால் அதனைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரையறைக்கு கீழால், ரசூலுல்லாஹினுடைய அங்கீகாரம், சுன்னாவின் அடிப்படையில், அல்லாஹ்வினுடைய கட்டளையின் அடிப்படையில் ஒரு அமல் சரியான முறையில் செய்யப்படுமாக இருந்தால் அதிலே அல்லாஹுவுக்காக என்ற இஹ்லாஸின் நிபந்தனையில், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்ற நிபந்தனையில் செய்யப்படுமாக இருந்தால் இதற்கு மறுமையில மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த உலகத்திலும் மகத்தான கூலியை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வைத்திருக்கிறான். எத்தனையோ கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அமல்களை சரியாக செய்வதிலே நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரா அன்-நஹல் 97வது வசனத்தை புரட்டி பாருங்கள். மன் ஆமில சாலிஹன் மின் தக்கரின் ஓ உன்சா, எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை ஈமானோடு நம்பிக்கை கொண்ட நிலையில இதற்கான கூலியை நிச்சயம் அல்லாஹ் எனக்கு தர போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹுவுக்காக வேண்டி என்று நான் இந்த செயல்பாடை செய்ய வேண்டும், அல்லாஹுவின் தூதரின் வழிகாட்டலில் செய்கிறேன் என்ற உறுதியோடு ஒரு மனிதன் இந்த அமல்களை செய்வானாக இருந்தால் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவனுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த நல்ல வாழ்க்கையை அவனை வாழ வைப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுகிறான். வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அதே போல அவன் செய்த நல்லமல்களுக்காக அதற்கான கூலியை அல்லாஹ் அதைவிட சிறந்ததை மறுமையில் அவனுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் கூலியாக வழங்குவான் என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதிலெல்லாம் நாம் நல்ல வாழ்க்கையை, நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். எந்தெந்த நிலையிலெல்லாம் நாம் நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு மத்தியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். கடமையான தொழுகைகளை விட்டவர்களாக, சுன்னத்தான தொழுகைகளை புறக்கணித்தவர்களாக, நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தொழுகையினுடைய நிலையில் எந்த கவலையும் அற்றவர்களாக வெறுமனே தொழில் தொழில் சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்று, அல்லது நம்முடைய பிள்ளைகளை தொழுதோ தொழவில்லையோ அவர்களுடைய ஒரு இலக்கை நோக்கி இந்த உலகத்தினுடைய ஒரு பட்டத்தை பதவியை மையப்படுத்தியதாக அவர்களை பகுதி நேர வகுப்புகள் என்று அதிலே மாத்திரம் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால், நாம் அவர்களுடைய மார்க்க விடயங்களில், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இஸ்லாம், அவர்களுடைய இஹ்சான், இந்த நம்பிக்கைகள் எந்த அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது, நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானிய அம்சங்களில் என்னுடைய பிள்ளையின் தரம் எந்த நிலையில் இருக்கிறது, என்னுடைய தரம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் உரசி பார்க்காத நிலையில் நாம் மறுமையை சந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் துப்பாக்கியசாலிகளாக மாறிவிடுவோம், நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். இப்படியான விடயங்களை படித்த நிலையில் நம்முடைய நல்லமல்களை நாம் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் எம்மை போன்ற பார்க்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் சகோதரர்களே.
அன்புள்ள சகோதரர்களே, இதே போன்றுதான் இந்த நல்லமல்கள் சரியான முறையில் சரியான வரையறையின் கீழ் சொல்லப்படுமாக இருந்தால் அல்லாஹ் அதன் மூலம் இறை அன்பை நமக்கு தருகிறான், அல்லாஹ்வினுடைய நேசத்தை நமக்கு தருகிறான். அல்லாஹ்வின் நேசம் எமக்கு கிடைத்து விட்டால் எம்முடைய ரஸாக், எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், எமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், சுவர்க்கத்தை நரகத்தை அங்கே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீன் எம்மை நேசித்து விட்டால் இதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன இருக்க போகிறது? இதைவிட பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வினுடைய அன்பு எமக்கு எதன் மூலம் கிடைக்கும் தெரியுமா? நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு தர காத்து கொண்டிருக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. யாராவது ஒருவர் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களை ரஹ்மான் ஒரு அன்பு நேசத்தை அவர்களுடைய உள்ளத்திலே போடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், இதா அஹப்பல்லாஹு அப்தன், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்வானாம், அதாவது நான் இந்த மனிதனை நேசித்து விட்டேன், நீங்களும் அவரை நேசித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசிப்பார்கள். வானவர்களை அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இந்த மனிதனை நேசித்து விட்டான், நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமல்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமல்கள் எமக்கு மத்தியில் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளையில் எமது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது என்றால், நம்முடைய அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதை கூட மறுமையின் சம்பாத்தியமாக மாற்றுவதற்குரிய வழிகாட்டலை தந்திருக்கக்கூடிய அற்புத மார்க்கம் இஸ்லாம். நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதை கூட இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நிறைவேற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மூலம் மறுமைக்கான சம்பாத்தியமாக ஆசையும் நிறைவேறுது, அடிப்படை தேவையும் நிறைவேறுது, அதன் மூலம் மறுமைக்கான சம்பாத்தியமாகவும் அது மாறுது என்றால் எந்த அளவுக்கு இரக்கமுள்ள நாயன் எமக்கு வாய்ப்புகளை அமைத்து தந்திருக்கிறான், எமக்கான வழிகாட்டல்களை எமக்கு அமைத்து தந்திருக்கிறான். எமக்கு மத்தியில் இந்த அமல்கள் ஏனைய மதங்கள் அடிப்படையில் அமர்ந்த மதங்களுடைய காரியங்களை சடங்காக சம்பிரதாயமாக அந்தந்த சமூகங்கள் செய்வதை போல இன்று இஸ்லாமிய சமூகமும் மாறியிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சலாத்தை பரப்புவதில் கூட நாம் சாதாரணமாக சென்று விடுகிறோம். சலாத்தை நாம் இன்னொருவருக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு எந்த விதமான ஒரு கவலையும் உணர்வும் நமக்கு ஏற்படுவதில்லை. ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பள்ளி வாயிலுக்குள் நுழைகிறோம், பல விடுத்தம் உது செய்கிறோம், உது செய்துவிட்டு ஓதக்கூடிய துஆவை அல்லாஹ்வின் தூதர் இபாதத்தாக எமக்குரிய நன்மையாக அதற்கான ஸ்பெஷலான கூலிகளை கூட குறித்து சொல்லி இருக்கக்கூடிய எத்தனையோ இபாதாக்களை நமக்கு பார்க்கலாம். அப்படி அந்தந்த இபாதாக்களை கூட நாம் செய்யும் விடயத்தில் பொடுபோக்கு காட்டுகிறோம், சர்வசாதாரணமாக மறந்து விடுகிறோம். உள்ளத்தில் சரியாக ஏற்றுக்கொள்ளாததால், உள்ளம் சரியாக அந்த விடயங்களை உள்வாங்காததால் அது எமக்கு சுமையாக தோன்றுவதில்லை, எமக்கு அது ஒரு பொருட்டாக விளங்குவதில்லை. அடிக்கடி மறந்து போவதில் மார்க்கத்தின் காரியங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் என்றால் மிகையாகாது சகோதரர்களே. அதே போல நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னும் மகத்தான கூலிகளை நமக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ் உயர்தரமான அந்தஸ்தை, அந்த நாம் எந்த சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அந்த சுவர்க்கத்தில் மகத்தான கூலியை, உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லமல்களுக்கு வைத்திருக்கிறான்.
அந்த நல்லமல்களுக்கு வைத்திருக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வமை யஅதிஹி முஃமினன் கத் அமில ஸாலிஹாத்தி ஃபஉலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா. யாரெல்லாம் முஃமினான நிலையில நல்லமல்கள் செய்தவர்களாக மறுமையை வந்தடைகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சூரா தாஹாவில் சொல்லி காட்டுவதை நமக்கு பார்க்கலாம். அதே போல புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் பல அந்தஸ்துக்கள் இருக்கிறது, சுவர்க்கத்தில் பல தரஜாக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தரஜாக்களிலும் இருந்து அடுத்த உயர்ந்த தரஜாக்களில் அந்தஸ்துக்களில் இருக்கக்கூடியவர்களை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், கிழக்கிலும் மேற்கிலும் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்ப்பதை போல அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களை அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பார்களாம் என்று சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், தில்க மனாசிலுல் அம்பியா, இது நபிமார்களுடைய அந்தஸ்தா யா ரசூலல்லாஹ்? இல்லை, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது நபிமார்களுடைய மாத்திரம் அந்தஸ்து அல்ல, அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் சரியான முறையில் ஈமான் கொண்டு நபிமார்களை உண்மைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்து என்றார்கள். அதே போல இன்னும் பல சிறப்புகளை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் நல்லதாக இருக்கும் என்றார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்கலாம். அவர்களை ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த நிலையில தான் சஹாபாக்கள் நல்ல அமல்களை செய்தார்கள். இந்த நிலையில தான் சஹாபாக்கள் தன்னுடைய அமல்களை அமைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதனை செய்யும் விடயத்தில் மிக மும்முரமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏதாவது தர்மம் செய்யும் வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் அதனை தவறவிடாமல் போட்டி போட்டுக்கொண்டு நான் முன்னிலையில் வர வேண்டும் என்ற எத்தனையோ சம்பவங்களை, பிரபல்யமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம், அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவங்கள் எப்படியெல்லாம் நமக்கு பாடமாக, படிப்பினையாக, பொன்னான வரலாறுகளாக இந்த வரலாறிலே பதியப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் அமல்களில் ஆர்வம் காட்டுவது, இந்த நிலையில் தானா அல்லது மிக சிரமமாக, சடங்காக, சம்பிரதாயமாகத்தான் நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அமல்கள், நான் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்தது முதல் தூங்க செல்லும் வரைக்குமான என்னென்ன அமல்களை செய்து கொண்டிருக்கிறேன், என்னென்ன அமல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற பட்டியலை நாம் போட கடமைப்பட்டிருக்கிறோம். காலையில் எழும்பும் போது துஆ ஓதுகிறோமா? தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகிறோமா? சுபஹுடைய தொழுகை தொழுகிறோமா? வீட்டிலே இருந்து வெளியேறக்கூடிய துஆவை ஓதுகிறோமா? இதில் சின்ன 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 அமல்கள், இவைகள் மூலம் நாம் எமது மறுமைக்கான சம்பாத்தியமாக சரியான முறையில் சேர்த்து வைத்தால் எம்மை போன்ற பார்க்கியசாலிகள் யார் இருக்க போகிறார்கள்? சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். அமல்களை பட்டியலிடுவோம். அமல்களை அல் குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலில் அல்லாஹ் எமக்கு கூறியிருக்கக்கூடிய கூலிகளை நம்பி எதிர்பார்த்தவர்களாக, நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக அமல்களை செய்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு மத்தியில் நல்லமல்கள் என்ற விடயத்தில் எத்தனையோ துஆக்கள் சொற்கள் ரீதியாக நமக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான். அதே போல செயல்கள் ரீதியாக எத்தனையோ அமல்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு தந்திருக்கிறான், எமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான். அவைகளில் எத்தனை அமல்களை
சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நாம் செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து அதன் அடிப்படையில் நம்முடைய குறையுள்ள அமல்களை நிவர்த்தி செய்து நிறைவாக அமல்களை செய்யக்கூடிய உண்மையான முஃமின்களாக நாம் மாற வேண்டும். இஸ்லாம் இந்த உலகத்தில் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய நல்லமல்களில் மிக முக்கியமான மிக ஸ்பெஷலான ஒரு நல்லமல்கள் தான் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்யக்கூடிய, அல்லாஹுவின் பாதையில் செலவழிக்கக்கூடிய அமல். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை தேடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்காக செலவழிப்பது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளுக்காக செலவழிப்பதை சதகா ஜாரியா, நிரந்தரமான தர்மம், நாம் மரணித்தாலும் அதற்கு பின்னரும் நமக்கு அதன் மூலம் நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய முக்கியமான இபாதத்தாக சொல்லி காட்டினார்கள். இஸ்லாம் நமக்கு சுவர்க்கவாதிகளுடைய தன்மைகளை பட்டியலிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா என்று சொல்லி காட்டுகிறான். அதாவது அவர்கள் என்ன சந்தோஷமான நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பார்கள், கஷ்டமான நிலையிலும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருப்பது, நாம் செய்யக்கூடிய அமல்களில் சில வேளை மனிதன் என்ற ரீதியில் குறைபாடுகள் ஏற்பட்டாலும் கூட நாம் செய்யக்கூடிய சதகா ஜாரியாவுடைய இப்படியான அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடிய காரியங்கள் எம்மை அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, மறுமையிலே நமக்காக நாம் நம்முடைய மரணத்துக்கு பின்னாலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களாக போகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் மிக பிரதானமான இந்த அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடிய இந்த காரியத்தினுடைய சிறப்புகள் ஒரு ஹுத்துபாவில் ஏராளமாக, நமக்கு ஒரு ஹுத்துபா அல்ல அது கூட போதாது என்ற நிலையில் மணித்தியால கணக்கில் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது என்ற தலைப்பில் எமக்கு அதிகமாகவே பேசலாம் சகோதரர்களே. அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய சிறப்புகள், சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கும் விடயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள். நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றால் அப்படி அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கும் மனோநிலையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அமல்களை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் செலவழிப்பதால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய அன்பையும் மறுமை வெற்றியையும் எதிர்பார்த்து இதனை செய்திருப்பார்கள். தன்னுடைய குடும்பங்கள் இருக்க, தன்னுடைய குடும்ப அடிப்படை செலவுகள் இருக்க, இப்படியெல்லாம் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பொருத்தமே நமது இலக்கு, அந்த மறுமையில் சுவர்க்கமே நமது இலக்கு என்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் கல்விக்காக, மார்க்க கல்விக்கு செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை அடிக்கடி நமக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாட்டை இந்த பள்ளிவாயல் சார்பாக பள்ளிவாயல் நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமான சமூகத்தின் தேவையான ஒன்று என்றால் மிகையாகாது. அன்புள்ள சகோதரர்களே, எமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எமது தாயினம், எமது பெண்கள் சமூகம் இருக்கிறார்களே, அவர்கள் சரிவர மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களாக இருந்தால் நம்முடைய தலைக்கு வேலை இருக்காது. நம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பதில் மார்க்கத்தின் அடிப்படையை கொடுத்த நிலையில் பராமரிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் கண்காணிப்பார்கள். தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தை பருவம் முதல் அந்த பிள்ளை பருவ வயதை அடையும் வரைக்கும் மார்க்கத்தின் சூழலில் ஒரு பெண்ணால் மாத்திரம்தான் அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க முடியும், கண்காணிக்க முடியும், பண்படுத்த முடியும். அப்படியான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் இந்த பள்ளிவாயல் நிர்வாகிகள் எமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதற்குரிய வாய்ப்பை, அதற்காக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஊர் ஜமாத்தார்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் தந்திருக்கிறான். எதிர்வரக்கூடிய 27ஆம் அன்று 4வது வாரம் ஜும்ஆவுடைய கலெக்ஷன் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய, கம்பஹா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய, அதாவது எல்லா ஆலிமாக்கள், மார்க்கத்தை கற்ற, மார்க்க அடிப்படைகளை கற்ற மதரசாக்களிலே இருந்து வெளியான மௌலவியாக்கள் அனைவர்களையும் அழைத்து அவர்களுக்கு அமர்வுகளை ஏற்பாடு செய்து இந்த மாவட்ட
மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பள்ளி வாயல்களுடைய தாவாக்களுக்காக அவர்கள் மூலம் பெண்கள் தாய் சமூகத்துக்கான பங்களிப்பை எப்படி செய்யலாம் என்ற திட்டமிடல்களை செய்வதற்கான ஒரு அமர்வு இந்த பள்ளி வாயலில் எதிர்வரக்கூடிய மாதம் 5ஆம் திகதி என்று நினைக்கிறேன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான பிரபல்யமான உலமாக்கள் வர இருக்கிறார்கள். ஷேக் முபாரக் மதனி, அதே போல் இன்னும் பல உலமாக்கள், தேர்ச்சி பெற்ற கல்வித்துறையில் மிக மும்முரமாக ஈடுபடக்கூடியவர்கள், அல் குர்ஆன் அதாவது பெண்கள் மதரசாக்களை முன்னின்று திட்டமிட்டு வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுபவமான உலமாக்கள் வந்து வழிநடாத்த இருக்கிறார்கள். அது என்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளையாகவோ அல்லது என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு பெண்மணியாகவோ இருக்கலாம். அவர்கள் ஏதாவது ஒன்றை கற்று தெளிவாக இருந்து அவர்கள் ஒரு விடயத்தை கற்ற நிலையில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அந்த சூழலில் இருக்கக்கூடிய 4 பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அந்த நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதற்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். இப்படியான வாய்ப்புகள் அல்லாஹ் எமக்கு எந்த நாளும் எந்த ஊர்களிலும் நமக்கு தருவதில்லை. இப்படியான ஏற்பாட்டை மும்முரமாக செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வினிடத்தில் இதனை கபூலாக, இதனை சரியான முறையில் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த துஆவோடு இருப்பது மாத்திரமல்லாமல் ஊர் மக்களாகிய ஜமாத்தார்களாகிய உங்களாலும் எந்தெந்த வகையில் அந்த ஒத்துழைப்பை உங்களுடைய மதரசாக்களில் வெளியான பிள்ளைகளை அனுப்புவதன் மூலம் ஒத்துழைப்பு வழங்கலாம். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார அந்த அமர்வினுடைய செலவீனங்களை பார்த்து கேட்டு அதில் ஒரு முக்கியமான செலவீனத்தை பொருட்படுத்தி அதன் அடிப்படையில் உங்களுக்கு இதில் பங்களிப்பு செய்யலாம். உங்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு அதன் மூலம் அமல்படுத்தலாம். வல்லவன் ரஹ்மான் இப்படியான வாய்ப்புகளை மரணத்துக்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்ற உணர்வில் அப்படியான செலவினங்களை நாம் எம்மால் முடிந்த அளவு இவைகளுக்கு ஒத்துழைத்து அதன் அடிப்படையில் நன்மைகளை மறுமைக்காக சம்பாதித்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்லமல்கள் அனைத்தையும் குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலில் செய்யக்கூடியவர்களாக, சிறிய பெரிய அமல்களை கணக்கெடுக்காமல் விட்டுவிடாமல், பொடுபோக்காக நாம் அலட்சியப்படுத்தப்பட்டு விடாமல், நல்ல முறையில் சிறிய அமலாக இருந்தாலும் மறுமையில் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அந்த ஒரு அமல் சில நேரம் காரணமாக இருக்கலாம் என்ற உணர்வோடு எல்லா அமல்களையும் தேடி தேடி செய்யக்கூடிய நல்ல உண்மையான முஃமின்களாக வல்லவன் ரஹ்மான் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.